4.4ல் கொஸ்டின் நம்பர் 7 கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண் nக்கும் 1/1 × 2 × 3 கூட்டல் 1/2 × 3 × 4 கூட்டல் 1/3 × 4 × 5 up to etc. plus 1/n × n plus 1 × n plus 2 equal to n × n plus 3 divided by 4 × n plus 1 n plus 2 என நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்வு கண்டுபிடிக்கிறோம். எப்பொழுதுமே கொடுக்கப்பட்ட கூற்று என்ன எடுத்துக்கிறோம், பி ஆஃப் n எடுத்துக்கிறோம். அப்போ பி ஆஃப் n ஈக்குவல் டு 1/1 × 2 × 3 ப்ளஸ் 1/2 × 3 × 4 up to etc. 1/n × n plus 1 × n plus 2 equal to n × n plus 3 divided by 4 × n plus 1 n plus 2 என்க. இப்போ என்ன பண்ணோம், எண்ணுக்கு எல்லா இயல் எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இயல் எண்ணுனா ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ n ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். அப்போ n ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம். அப்போ பி ஆஃப் 1 பி ஆஃப் 1னா முதல் உறுப்பை குறிப்பது. அப்போ முதல் உறுப்புன்னு சொல்லும் போது 1/1 × 2 × 3 அப்போ 2 6 எழுதிடலாம். அப்போ 1/6. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம், எண்ணுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கூட்டல் 1 + 3 / 4 × 1 கூட்டல் 1 × 1 கூட்டல் 2. அப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 4 4 கேன்சல் பண்ணிடலாம். 1 1 2 2 1 3 அப்போ 2 3 6 அப்போ 1/6. இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தோன்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சாமாக இருக்கனால பி ஆஃப் 1க்கு கூற்று உண்மை. சரியா? அடுத்தது என்னுக்கு கேக்கு கூற்று உண்மை என்ன எடுத்துக்கொள்கிறோம். n ஈக்குவல் டு கேன்னு கூற்று வந்து உண்மைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1/1 × 2 × 3 ப்ளஸ் 1/2 2 × 3 × 4 அப்படி எக்ஸட்ரா 1/2 k × k + 1 × k + 2 ஈக்குவல் டு k × k + 3 / 4 × k + 1 × k + 2. இப்போ நம்ம என்ன நிரூபிக்க வேணும், இதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா k + 1க்கு இது உண்மைன்னு சொல்லணும். அப்போ k + 1 எப்படி இருக்கும், 1/1 × 2 × 3 ப்ளஸ் 1/2 2 × 3 × 4 அப்படி எக்ஸட்ரா இந்த இடத்துல k + 1 1/2 k + 1 into 1 k plus 2 into k plus 3 equal to k plus 1 into k plus 4 divided by 4 into k plus 2 into k plus 3 இந்த டைமை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்படி ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ணுறோம், இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ இடது பக்கம் என்ன வந்துடுது, p of k plus 1 equal to 1/1 into 2 into 3 plus 1/2 into 3 into 4 up to etc. 1/2 k plus 1 into k plus 2 into k plus 3 இதுக்கு முன்னாடி இருப்பு என்னவா இருக்கும், p of k ஓட டேமாக இருக்கும். அப்போ k into k plus 1 into k plus 2. அப்போ இந்த டேம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1/k into k plus 1/4 into k plus 1 into k plus 2 plus 1/k plus 1 into k plus 2 into k plus 3. இப்போ நம்ம இதில் பொதுவாக பார்த்தோன்னா 1/k + 1 × k + 2 பொதுவாக காமனாக நம்ம பாட்டுக்கு இப்போயே வெளியே எடுத்துடலாம். இல்லை குறுக்கு பெருக்கல் பெருக்கி எடுத்தாலும் ஒன்றும் தப்பு மாறாது. அப்போ என்ன வந்துடும், குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டோம்னா 4 into இந்த இதெல்லாம் 3 டைம் இருக்குது கீழே. அப்போ k + 3 இல்லை, அப்போ k + 3 இங்கே பெருக்கிறோம். அப்போ k + 3 × k + 3 k + 3 ஸ்கொயர். இங்கே 4 இல்லை, அதனால் 4ஆல் பெருக்கிறோம் by 4. இப்போ இது பார்த்தோன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இது இருக்குது, அதை விரிவுபடுத்துகிறோம். a² + b² + 2ab அப்போ k² + 6k + 9. இப்போ இந்த கேயும் உள்ளுக்கு வச்சு பெருக்கிட்டேன்னா எனக்கு முன்னே கிடைக்கும் k³ + 6k² + 9k + 1 டிவைடட் பை 4 × k + 1 × k + 2 × k + 1. இப்போ இது வந்து என்ன இருக்குது, கேயில் இருந்தால் ஒரு முப்படி பல்லுறுப்புக்கவை. அப்போ என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தல் முறையில் கண்டுபிடிக்கலாம். காரணிப்படுத்தல் முறையில் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன இருக்கும் பாரு, ஒற்றைப்படை கெழுக்களோட கூடுதலும் இரட்டைப்படை கெழுக்களோட கூடுதலும் சமமாக இருந்தால் அப்போ கேக்கு 1ங்கிற ஒரு, அதாவது -1ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது கேக்கோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும். அதன் பிரகாரம் பண்ணால் அதுக்கு என்ன இருக்கும், k + 1 த ஹோல் ஸ்கொயர் ரிமைனிங் k + 4ன்னு ஒரு டைம்ஸ் கிடைக்கும். காரணிப்படுத்தி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், k + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு k + 4 டிவைடட் பை 4 தடவை k + 1 இன்ட்டு k + 2 இன்ட்டு k + 3. இங்கே ஒரு k + 1 இங்கே ஒரு k + 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், k + 1 இன்ட்டு k + 4 டிவைடட் பை 4 தடவை k + 2 இன்ட்டு k + 3. இதான் வலது பக்கம் இருக்கிறது. அப்போ p of k + 1க்கு கூற்று உண்மையாகிறது. இந்த கூற்று எப்போ உண்மையாகும், p of kக்கு உண்மைன்னு கொண்டால் மட்டும்தான் p of k + 1க்கு உண்மை என நிரூபித்துள்ளோம். எனவே கணித தொகுத்தறிதல் கொள்கையின்படி அப்போ என்ன வரும், எல்லா இயல் எண் எண்ணுக்கும் 1/1 × 2 × 3 ப்ளஸ் 1/2 2 × 3 × 4 ப்ளஸ் 1/3 × 4 × 5 அப்படி எக்ஸட்ரா 1/2
n into n plus 1 into n plus 2 equal to n into n plus 3 divided by 4 தடவை n plus 1 into n plus 2 ஆகும் என நிரூபிக்கப்பட்டது.